ஒரு முக்கியமான ஒருவர் நீங்கள் இப்பொழுது என்பிபியுடன் சேர்ந்து விட்டீர்களா என்று ஒரு கேள்வியை போட்டார். பல சந்தர்ப்பங்கள்ல பல விடயங்கள் இருக்கின்றது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் ஒரு ஒரு விடயத்தை யதார்த்தமாக சிந்தித்து கதைக்கின்ற பொழுது, அதில ஒரு பக்கத்துக்கு சார்பாக வருகின்ற பொழுது, அவர்கள் தங்களுக்கு சார்பாக அதை கதைக்கிறார்கள். அது மறுபக்கத்தில் அது எதிர்ப்பாக இருக்கின்ற பொழுது எதிர்ப்பாக கதைக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மற்ற எதிர்ப்பாக கதைத்தவர்களுக்கு சார்பான நிலைமை யதார்த்தமாக கதைக்கின்ற பொழுது அவர்கள் சார்பாக எடுத்துக் கொள்கிறார்கள், இவர்கள் எதிர்கொள்கிறார்கள். அப்ப இங்க உண்மையில் என்னென்றால், ஒரு யதார்த்தமான ஒரு நிலையை அல்லது விஷயத்தை நாங்கள் சிந்தித்து எழுதுகின்ற பொழுது அதில் சார்ந்திருப்பவர்களுக்கு ஒவ்வொரு முகாங்கள்ல சார்ந்திருப்பவர்களுக்கு ஒன்றில் எதிராக இருக்கின்றது அல்லது சார்பாக இருக்கின்ற விமர்சனங்கள் வருகின்றது. நான் ஏற்கனவே என்னுடைய நேர்காணல்ல பதிவுகள்ல சொல்லி இருக்கின்றேன். முதல் அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் பிபல் ரட்நாயக்கா தலைமையில ஜேவிபி உறுப்பினர்கள், அதாவது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சந்திரசேகர் உட்பட நிறைய பேர் வந்து என்னோட கதைத்த விஷயம், அதாவது நீங்கள் எங்களுக்கு ஆதரவை தர வேண்டும் என்று. நான் சொன்ன பதில், நான் இலங்கையர் என்ற வகையில் உங்களுடைய பல நடவடிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வரவேற்கின்றேன், வேண்டுமான ஆதரவு தருகின்றேன். ஆனா அதை விட நான் தமிழனாக சிந்திக்கின்றேன். தமிழனாக நான் சிந்திக்கின்ற பொழுது நீங்க 2 விடயங்களை எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஒன்று, நீங்கள் கடந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த விஷயங்கள், நான் பல விஷயங்களை சுட்டிக்காட்டினேன், அதில் வடகிழக்கு பிரிப்பு உட்பட பல விஷயங்களை சுட்டிக்காட்டினேன். இவற்றுக்கு நீங்கள் தமிழ் மக்களிடம் வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்க வேண்டும். 2வது, உங்களுடைய திட்டத்தின்படி தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரச்சனைக்கு என்ன தீர்வை வைத்திருக்கிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான என்ன தீர்வை வைத்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். இந்த 2ஐயும் நீங்கள் செய்தீர்கள்னால் நான் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவை தருவேன். ஆனால் அவர்களால் அது செய்ய முடியாது, எனக்கு தெரியும். அவர்களால் அதை செய்ய முடியாது. அந்த நேரத்தில் சரி, எதிர்காலத்திலும் சரி, அவர்கள் உடனடியாக இதையும் செய்ய முடியாது. அந்த வகையில நான் எப்பொழுதும் என்னுடைய பக்கத்துல நான் உதவியா இருக்கின்றேன். அதற்காக யதார்த்தமான விஷயங்கள் எழுதுகின்ற பொழுது அவர்கள் பல வகையான கருத்துக்களை சொல்வார்கள், சார்பாக சொல்வார்கள், எதிராக சொல்வார்கள். ஆனால் நாங்கள் இவற்றையெல்லாம் விட்டுட்டு என்ன எங்கட மக்களுக்கு நன்மையோ அதை, எங்களுக்கு மக்களை எவ்வாறு அறிவூட்ட வேண்டுமோ அதை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன்.